Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரேட் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரேட் அனலைசிஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம மெட்டீரியல் ரேட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டே பை டே இன்க்ரீஸை வச்சுட்டு நம்ம ஒரு 2 month பிஃபோர் எடுத்துக்க போகிறோம். ஸோ கரண்ட் ரேட் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்பெக்டட் 6 month, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அதோட ரேட் என்னவா இருக்கலாம். அதாவது இப்போ இருக்க ப்ளூ மெட்டல் சப்ளையர்ஸ் வித் சிமெண்ட் டீலர்ஸ் இவங்களோட சஜஷன்லாம் கேட்டுட்டு நம்ம ஒரு ரேட் அனலைசிஸ் நான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட்லேருந்து சிமெண்ட் ஸ்டீல் வரைக்கும் அதோட ரேட் வந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சாண்டு, பிசாண்டு, ஸ்டீலு, சிமெண்ட்டு, ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இந்த 5ஓட ரேட்டை வந்து நம்ம ஹிண்ட் எடுத்துட்டு ஸோ இதை சப்ளையர்கிட்டையும் வந்து நம்ம ப்ரீவியஸ் ரேட்டையும் இப்போ ரேட்டையும் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ ரேட்டு அதிகமாகலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் கேட்டு இந்த அனலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எம்சன் பார்த்தீங்கன்னா 21,500 ஸோ அப்போது ஏப்ரல் 23 வரைக்கும் இந்த ரேட்டில் இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் 23க்கு அப்புறம் ஒரு 1 வீக்லேருந்து 15 days வந்து ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதாவது க்ரஷரில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இதுக்காகனா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிற மெட்டீரியல் வந்து ரேட் அதிகமாகுதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறமும் ரேட் வந்து அவங்க ஆக்சுவல் ரேட் போடலை. ஸோ பர் யூனிட்டுக்கு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1000 rupees, அதே மாதிரி பி சாண்டும் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து 4,000, அதாவது நம்ம ஒரு லோடுக்கு வந்து 4 யூனிட் சொல்லுவோம். ஸோ 4 யூனிட் பார்த்தீங்கன்னா 25,500 இப்போ கரண்ட் ரேட்டு. ஸோ எக்ஸ்பெக்டட் 6 month அப்படின்னா இப்போ நம்ம மேபி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 6 to 8 month வரைக்கும் நம்ம டைம் எடுக்கும். ஸோ 1000 square feet நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 6 month வந்து நம்ம ஆவரேஜ் மேக்ஸிமம் 6 month பண்ணுவோம். ஸோ நம்ம டைமை பொறுத்து க்யூரிங் பீரியடை பொறுத்து நம்ம வந்து 4 monthல வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்குற டைம் வந்து 6 month கொடுப்போம். ஸோ அந்த 6 monthக்குள்ளே மேபி வந்து எவ்வளோ அதிகமாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன் வந்து எலெக்ஷன் வரும். ஸோ எலெக்ஷன் அப்படின்றதுனால கூட முன்னாடியே வந்து சம் ரீசன்ஸ்னால உங்களுக்கு எலெக்ஷன்னால ஒரு 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடும், இல்லை 800 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம சப்ளைட்ட பேசி ஃபைனல் பண்ண ரேட் என்னன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 600லேருந்து ஒரு 800 வரைக்கும் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு 4 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,800 வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து மேபி ஒரு 400 to 500 கம்மியாகலாம், இல்லை அதிகமாகலாம். ஸோ அது அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் இவ்வளோ ஆகலாம் அப்படின்றத நம்ம ஒரு அனலைஸாக எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் வந்து நம்ம கொண்டு போகணும். நெக்ஸ்ட் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்து மாறும். ஸோ அந்த பிராண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு கேஜிக்கு 4 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் வந்து நம்ம ஸ்டீல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆவரேஜ் ஒரு 1000 square feet பில்டிங் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீல் வந்து மெயின் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 tonலேருந்து 3 ton வரைக்கும் நம்ம 3 ton அப்புறம் ஓவரால் வந்து 3 ton வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ கேஜி 4 rupees அப்படின்னா 3 டன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா ஒரு மேபி 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வித்தியாசம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 1 lakh அப்படின்றதையும் சரி, பி சாண்டும் சரி, எம் சாண்டும் சரி, ஸோ நம்ம இங்கே உயரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் வந்து நம்ம எஸ்டிமேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ வந்து இந்த ரேட்டுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்குது, ஸோ அங்கே கிடைக்குது அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ ஆக்சுவல் க்ரஷரில் வந்து நமக்கு ரேட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லோக்கல் இருக்க அந்த சப்ளையர் கிட்ட நம்ம ரேட் கேட்கல, டைரெக்டாக வந்து நம்ம க்ரஷரில் கேட்டிருக்கோம் ரேட்டு. ஸோ இந்த ரேட்லேருந்து 1 ரூபா கூட கம்மியாக வந்து க்ரஷர்லேருந்து வெளியே வராது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட். ஸோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 23 ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ 305 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருக்கோம்.
ஸோ இதே மாதிரி செட்டிநாடு, டாடா, இமயா, ராம்கோ, அல்ட்ராடெக் இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் ரேட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி இந்த ரேட்டையும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட், அதாவது இன்னைக்கு நம்ம மார்ச் 7th வந்து இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிப்போர்ட் படி இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே, ஸோ 2 மணிக்கு மேலே இந்த ரேட்டு வந்து ஹைக் இருக்கும், இந்த ரேட்டும் வந்து அதிகமாகக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம அந்த ரெய்னி சீசன்னால நமக்கு வந்து சிமெண்ட் ஸ்டாக் வந்து நம்ம விற்கிறது சிரமமாக இருக்கும் சைட்டில். ஸோ அதனால் நம்ம அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் டீலர் ரேட்டு, நம்ம ரெகுலர் சிமெண்ட் இப்போ கொடுக்குறவங்ககிட்ட நம்ம விசாரித்து ஒரு ரேட் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ரேட்டை பற்றியும் நம்ம உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். ஓகே.